சுவையான காலிஃபிளவர் பக்கோடாவை ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற காலிஃபிளவரை கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நாம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃபிளவரை அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா காலிஃபிளவரை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற காலிஃபிளவர்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், சிக்கன் 65 மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கடலை மாவு, சோள மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா எலுமிச்சப்பழ சாறு, இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற காலிஃபிளவரை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் வேகிற அளவு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். காலிஃபிளவர் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா காலிஃபிளவர் பீசஸையும் ஆயில்ல சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். டேஸ்டியான காலிஃபிளவர் பக்கோடா ரொம்ப கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.